தன் பிள்ளைகளையெல்லாம் பறிகொடுத்த பிறகு தம்பி சிங்கமுகனை போருக்கு அனுப்பினான் சூரபத்மன். சிங்கமுகன் கொடூரமானவன். கந்தபுராண யுத்த காண்டத்தில் சிங்கமுகன் முருகனுடன் மோதிய காட்சியை படிப்பவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று சொல்லப்படுகிறது. சிங்கமுகன் 1000 சிங்கத்தலைகளை உடையவன். அவனுடைய மார்பை தகர்க்கவே முடியாத அளவுக்கு பல மைல் நீளமுள்ளதாக இருக்குமாம். முருகப்பெருமான் நேரில் களத்துக்கு வந்துவிட்டார். இருவருக்கும் கடும் போர் நடந்தது. அவனது தலைகளை வெட்ட வெட்ட புதிதாக முளைத்தது. சிவனிடம் வரம் வாங்கும் போது இவன் தன் தலைகளை வெட்டி யாகத்தில் போட்டான். அதன் காரணமாக எத்தனை முறை வெட்டுப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் முளைக்கும் வரம் பெற்றானாம். ஆனால் தன் சக்தியின் முன்னால் இந்த வரம் எடுபடாது என நிபந்தனை விதித்திருந்ததால் சிங்கமுகன் தன் தலைகளை இழக்க வேண்டியதாயிற்று. முருகப்பெருமான் புதிதாக முளைத்த தலைகளை பார்த்து இனி முளைக்காதே என அதட்டினாராம். அதற்கு பயந்த அந்த தலைகள் மீண்டும் முளைக்கவில்லை. இப்படியாக 999 தலைகள் வெட்டி சாய்த்த பிறகு ஒரே ஒரு தலையுடன் போரிட்டான் சிங்கமுகன். தன் வேலாயுதத்தால் அந்த தலையை சீவிவிட்டார் சிங்காரவேலன். சிங்கமுகனின் சரித்திரமும் முடிந்தது. சிங்கமுகனின் மனைவியர் இறந்துவிட்டனர்.